தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். நீங்க நம்ம பேச போற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, மோடி தமிழ்நாடுக்கு வந்திருந்தாரு. பல்லடம் என் மண் என் மக்கள் அந்த இது நிறைவுக்கு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கும் போய் பேசியிருந்தாரு. மிகப்பெரிய ஆரவாரமா இருந்துச்சு. என்ன சொல்றது, வெரி ஜூபிலண்ட் மக்கள். நீங்க எப்படி பாத்தீங்க அந்த நிகழ்வுகளை? எப்படி சத்ரபதி சிவாஜி அவர்கள் வட இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு இங்க காளிகாம்பாள் கோயில்ல இருந்து அந்த சிலைய கூவத்துக்குள்ள போட்டதை தூக்கி பிரதிஷ்டை பண்ணிட்டு போனாரோ, அந்த மாதிரி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கால் தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காருங்களா நான் பாக்குறேன். அதுல முக்கியமா அவரோட தளபதியா செயல்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா நீங்க மத்த கட்சிகளை இங்க ரொம்ப காலமா ஆண்டுட்டு இருந்த கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டம் போடும்போது அவங்களுக்கு சேர்ற கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அவங்க காட்டுவாங்க. அதுக்கு நிகரா கொஞ்சம் கூட சளைக்காம ஒரு பிரம்மாண்டத்தை அண்ணாமலை அவர்கள் தயார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிச்சயமா அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமா நான் மோடி அவர்களோட ஸ்பீச்சை ஃபுல்லா கேட்டேன். ஹிந்தியில அவர் பேசின ஸ்பீச்சை ஃபுல்லா கேட்டேன். இதுல நீங்க முக்கியமா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு கருத்து பதிவு பண்ணியிருப்பாரு. இப்போ இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. மோடி அவர்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தால், தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்லயே ஒரு உரையை நேர்த்துறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆண்டுட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது எவ்வளவு உண்மைங்கிறது மோடியோட ஸ்பீச்சை நான் கேட்கும் போது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவரோட ஒரேட்ரி ஸ்கில்ஸ், அவரோட என்ன சொல்ல வராரு, அவர் எவ்வளவு ஆழமா கருத்துக்களை எடுத்து வைக்கிறாருங்கிறத அவரு ஹிந்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா மோடிக்கு தமிழ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கதையே வேற. சோ அதனாலதான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி இன்னும் வரவிடாம ஆக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. பட் ஓவரால் அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்திருக்காங்க, வளர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகளை விட அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த பாராட்டுகளும் அவருக்கு கிடைத்த மோடி கிட்ட இருந்து கிடைத்த அப்ரிசியேஷனும் ரொம்ப மிகப்பெரியது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இதுல இருந்து பாஜக கட்சிக்கு உள்ளேயே மோடி அவர்கள் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, லைக் அண்ணாமலை இஸ் மை ட்ரஸ்டபிள் அலை, லைக் நம்ம ட்ரஸ்டபிள் ஒரு சோல்ஜர் மாதிரி நான் தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாருங்கிறது மிக வலிமையா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் கட்சிக்குள்ள இருக்கிற அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் இனிமே கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் பாக்குறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவே மற்ற தமிழக பாஜக தலைவர்கள் செயல்படுவாங்க என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓவரால் இட்ஸ் a பிக் சக்சஸ். நீங்க சொல்றதுல நான் 100% ஆமோதிக்கிறேன். நான் ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு கிட்டே நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன். there are very few orators in this world அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நிச்சயமா ஐ ஆல்வேஸ் கிவ் த ஃபர்ஸ்ட் திங் டு ஒபாமா பேசும்போது அப்படி ஒரு தெளிவா மக்கள் கிட்ட போயிட்டு சேர எதுவுமே இல்லாம, அதாவது அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாபே இல்லாம மக்கள் கிட்ட பேசியே ஜெயிச்சவர் ஒபாமா இல்லையா? அதே மாதிரிதான் மிஸ்டர் மோடியும். மோடியோட பேச்சு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா தமிழ்நாடுக்குள்ள, ஏன்னா அவர் பேசுறது அவர் ஹார்ட்ல இருந்து பேசுன மாதிரி அவர் பேசுவார். இஸ் a fantastic orator. அதுல அவரோட கருத்துக்கள் அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது சில சமயத்துல திசை மாறிடுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க கருத்து கணிப்பு, அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே. பொன்னார் இருந்தாரு, தமிழிசை இருந்தாங்க. இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. 18% வரைக்கும், +or-3% நான் சொல்றேன். ஏன்னா புதிய தலைமுறை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, எந்த ஒரு கட்சிக்கும் சார்பில்லாத ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா ஐஜேகே அவர் அதோட ஓனரா இருந்தாலுமே, அவர் பிஜேபியோட சப்போர்ட்டரா இருந்தாலுமே, இது வரைக்கும் அவர் என்ன புதிய தலைமைக்குள்ள நிச்சயமா உள்ள எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் இல்லாத ஒரு பர்சன் 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? 18% கொஞ்சம் ஜாஸ்தியா, கம்மியா, இல்லட்டா +or-- சொல்லலாமா? அதோட கருத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்காரு? நம்ம ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அந்த 18%ங்கிற நம்பர்ல நம்ம பார்க்காம
பாஜக கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்ப வளர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வளர்ந்திருக்குன்றதுதான் நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி பாஜக கட்சிகள்லாம் கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கூட்டத்தை சேர்த்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்கன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்களும் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல கிராமங்கள் வரைக்கும் பிஜேபிங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நானே பர்சனலா சென்னையில வந்து நான் போயிருக்கும் போது பிஜேபியோட ரேலியை நானே விட்னஸ் பண்ணேன். நானே வந்து நேர்ல பார்த்தேன். அப்ப சென்னைக்குள்ள வந்து பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போடுறதுக்கு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருந்தது. சென்னை வந்து பொதுவா திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. திமுகவோட, ஏன்னா அவங்க நினைச்சா பாஜகவை மட்டுப்படுத்த முடியும். இங்க இருக்கிற திராவிட கட்சிகளோட பிரச்சனை என்னன்னா கணேஷ், அவங்க வந்து தார்மீக அடிப்படையிலையும் சரி, அவங்க வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையிலும் சரி ஒரு 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 வல்னரபிள் பொசிஷன்ல இருக்காங்க. பாஜக மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அவங்கள வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கு இங்க இருக்கிற கட்சிகளுக்கு எந்த ஒரு தார்மீக அடிப்படையிலையும் அவங்களுக்கு அந்த வலிமை இல்ல. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க RSS வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தக்கூடாது, பாஜகங்கிறது ஒரு யாத்திரை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த கம்யூனிஸ்ட் கேரளால எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, மம்தா மேற்கு வங்கத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனை கிரவுண்ட் லெவல்ல கொடுக்குற அளவுக்கு இங்க திராவிட கட்சிகள் இல்ல. அவங்க வந்து மக்கள்கிட்டயே போறாங்க மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஏன் வந்து மம்தா மாதிரியோ இல்லாட்டினா வந்து சிபிஐ சிபிஎம் கேரளால பண்ற மாதிரி ஏன் இவங்களால பண்ண முடியல? ஏன்னா வந்து இவங்களோட ஊழல் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல வேற ரீசன் மாதிரி பாக்குறீங்களா? இல்லைன்னா வந்து இவங்க சொல்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? உங்களோட கருத்துக்கு அந்த ரீசன் என்னவா? இல்ல ஒரு கட்சி வந்து இப்போ நம்ம இங்க கேரளால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங்கான கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்க மேல இன்னும் வரைக்கும் பினராயி விஜயன் மேல ஒரு அவரை பின் டவுன் பண்ற மாதிரி, அவரை வந்து ஒரு லாக் பண்ற மாதிரி ஒரு கேஸ் அவங்க மேல இல்ல. ஆனா அதிமுக திமுக மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான புள்ளிகள் மேல எவ்வளவு கேஸ்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாஃபியா கேஸ்ல மாட்டிருக்காங்க அப்படிதானே? சாதிக் ஜாஃபருங்கிறவர் மாட்டிருக்காரு. நீங்க பொதுவா நீங்க உலகளாவிய அளவுல நீங்க பார்த்தாலுமே இப்போ மாடர்ன் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம், அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் பிசினஸ் பண்றவங்க, சோ பணமும் அரசியலும் ரொம்ப பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதாவது மாடர்ன், நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி மாடர்ன் பொலிட்டிக்ஸ் இஸ் அக்யூமுலேட்டிங் பவர், அமேசிங் பவர். ஆமா, அமேசிங் பவர் அக்யூமுலேட்டிங் வெல்த் அப்படின்பாரு. ஆமா, அத நீங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்குள்ள இருக்கிறதே வந்து நம்ம வந்து பவரை எவ்வளவு தூரம் நம்ம தன்னகம் படுத்திக்கிட்டு அந்த பவரை வச்சு எப்படி நம்ம காசு சம்பாதிக்க முடியுங்கிறத பாக்குறதா மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு. அப்படி நம்ம மாடர்ன் இது வந்து ஏத்துக்கத்தக்கிறதா இல்லையா அப்படிங்கறது செகண்டரி டிபேட். அதுக்கு நம்ம அப்புறம் போலாம். ஆனா இப்படிதான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் இருக்குன்ற போது காசு இருக்கிறவன் அரசியல வந்து விளையாடலாம், இல்ல காசை வச்சிருக்கிறவனும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் அரசியல்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி தேடிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ்கோபார் சொல்லலாம், பாப்லோ எஸ்கோபார் சொல்லலாம். அவரு வந்து அவ்வளவு பெரிய ஒரு கொக்கைன் கிங்கா இருந்துமே அவர் அடுத்த கட்டமா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி தேவைப்படும் போது அவர் எங்க போனாரு? பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு, இல்ல கவர்னர் ஆகணும்னு நினைச்சாரோ? அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி, நீங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க, உங்க பின்னால ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னா சட்டம் உங்க மேல பாயறதுக்கு பயப்படும். ஏன்னா அந்த ஓட்டை பாதிச்சு நீங்க வந்து அந்த கட்சியை நீங்க மத்திய அரசாங்கத்தை வந்து அவங்க ஆட்சியில இருந்து இறக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வலிமை உங்க பின்னால இருக்கு, நீங்க காட்ட முடியும். நீங்க பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அரசியலுக்குள்ள வர்றதுக்கு காரணம் இதுதான். எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கணேஷ், நீங்க வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே அந்த எம்பி சீட்டுங்கிறது ஒரு வர்த்தகமா தான் இப்ப பாக்குறாங்க. யார் அதிகமா இப்போ நீங்க பாஜக கட்சியில பார்த்தாலும் சரி, திமுக கட்சியில பார்த்தாலும் சரி, அதிமுக கட்சியில பார்த்தாலும் சரி, நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ங்கிறவங்க அதிக பணம் வச்சிருக்கவங்க அந்த சீட்டை வாங்கி நிக்கிறாங்க. நீங்க அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து நம்ம விசிக கட்சியில இப்போ லாட்ரி மார்டின் அவரோட மருமகன் அவரு இணைஞ்சிருக்காரு. அவரு வந்து அந்த கட்சியை பெரிய அளவுக்கு நான் எடுத்துட்டு போவேன், ஏன்னா அவர்கிட்ட பணபலம் இருக்கு. அந்த பணபலத்தை தாண்டி அவருக்கு அடுத்த கட்டமா என்ன தேவைப்படுது அப்படின்னா அரசியல் பலம் தேவைப்படுது. அப்படிங்கும் போது அவரு திமுக அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, அதிமுக பக்கம் போக முடியாது அப்படிங்கறதுனால விசிக கட்சியை தேர்ந்தெடுத்து, விசிக கட்சி டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருக்காங்க, அவரை நிறுத்துறதுக்காக அவர் சீட்டு கேட்கிறாரு. எனக்கு அதுல எனக்கு ரொம்ப உடன்பாடாவும் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா
துணை பொது செயலாளர் ஆக்கியிருக்கிறாங்க. துணை பொது செயலாளர்ன்றது திருமா. கீழே இருக்கிற துணை பொது செயலாளர் யாருமே இது வரைக்கும் கிடையாது. ஸோ அதனால 2வது கட்ட இது. அவர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் யாருக்கான கட்சி அப்படின்னா பறையர்களுக்கான கட்சி. ஆனா இவர் அந்த காஸ்டும் கிடையாது. ஸோ என்ன ஆகும் விசிகா இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு திருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது இல்லையா? அங்க இருக்கிற எத்தனையோ 2ஆம் கட்ட நிலையில இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையும் நீங்க பொது செயலாளர் ஆக்கியிருக்கலாம். திரும்ப அந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு ஒரு பர்சனலான ஒரு தாட். இது எனக்கு சத்தியமா உடன்பாடே கிடையாது. சிதம்பரம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சிதம்பரம் தான் படிச்சேன் இல்லையா? எல்லாருமே கேட்கும்போது எல்லாருமே என்ன மச்சி பண்றது, என்ன பண்றது திரும்ப சொல்றாரு, நம்ம பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். அவர் சொன்னார்னா ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை குலைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சொல்லுங்க. சாரி. இல்ல இப்ப மாடர்ன் பொலிட்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா காசு இல்லாம அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அந்த நிலைமையிலதான் நம்ம இப்ப இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கட்சிக்குள்ள வர்றது எந்த ஒரு தலைவரும் அதை ஒரு நல்ல விஷயமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் உள்ள வரும்போது அந்த கட்சியை இன்னும் ஒரு 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 கட்டமைப்பை மேம்படுத்தலாம். நீங்க அவர் நடத்தின மாநாட்டை பாத்தீங்கன்னால எவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்காங்க, அந்த இதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டத்துக்கு காட்டியிருக்காங்க நீங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பொருளாதாரம் இப்ப பறைய திமுக வச்சிருந்த அந்த மாநாட்டை விட இது நல்லா இருந்துச்சு. சாரி. ஆமா. அத பல அரசியல் விமர்சகர்களும் அதை எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக அங்க காசு கொடுத்து கூட்டினாங்க, அங்க நடந்த கலைபரங்கள் அதை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆனா திரும்ப கூட்டின கூட்டம் அவன் புளியஞ்சோரை கட்டிக்கிட்டு அவன் பஸ் எல்லாம் அனுப்பாம அவனே இருந்து பண்ணிட்டு போனா அது உணர்வால கூட்டின கூட்டம்ங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க சொன்னீங்க திரும்ப கட்சி பறையர்கள் கட்சி அப்படின்னு சொன்னீங்க. அங்க எப்படின்னா நீங்க பொதுவா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஒரு அடக்கப்பட்ட சமூகம் வெளிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கு அந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை தேடி போறதே அவங்க என்னன்னா, அவங்க ரொம்ப காலமா ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போனாதான் அவங்க மேம்பட்டு வர முடியுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு எதிர்பார்ப்புனால ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறாங்க. சோ அது ஒரு அடிமட்ட நிலையில இருந்து உயர்ந்து வர்ற ஒரு கட்சி. அந்த கட்சியை நம்ம அதிகமா விமர்சனம் பண்ண முடியாது. நீங்க திரும்ப எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நமக்கு ஏற்புடையது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க எப்படி வருத்தப்பட்டீங்களோ அதே மாதிரி சில விஷயங்கள்ல திமுக கூட கூட்டணியில இருக்கணுமா திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரியே. ஏன்னா திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க திமுகக்காக செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு மனசுக்குள்ள பல தடவை எழுந்திருக்கு. ஆனா நீங்க நான் மறுபடியும் மக்கள் கிட்ட தான் போக விரும்புறேன். மக்கள் இன்னும் அந்த ஒரு திமுகவை நம்புறாங்க, அதிமுகவை நம்புறாங்கன்னு இருக்கும்போது திருமாவளவனால வேற எந்த ஒரு சாய்ஸையும் எதிர்பார்த்து போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது நீங்க அது ஏன் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சொல்ற அதே மக்கள் தான் சொல்றாங்க, இல்ல தவறு, பட் இருந்தாலும் யார் போயிட்டு கேட்கறது, திரும்ப போய் யார் போய் கேட்கறது அப்படின்னு கேட்கும்போது, அவரு உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் மார்டின். கிறிஸ்டின், உடையார் கிறிஸ்டியன். ஸோ அதனால சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளை கூட்டு துணை பொது செயலாளர் ஆக்கியிருக்கிறாரு. 2வது போஸ்ட் திருமாக்கு நெக்ஸ்ட் இருக்கிற போஸ்ட் பெரிய செல்வந்தராகவே இருக்கட்டுமே. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கீழே இருந்து உழைச்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க நிர்வாகிகள், ஏன் அவங்களையும் சேர்த்து ஆக்கி ஒரு 3 பேர்ல இவரை ஒரு ஆளாவும் ஆக்கியிருக்கலாம் இல்லையா? அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேல பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் 4-5 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆக்கியிருந்தா கூட கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் சாந்தி ஆயிருக்குமோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஒருத்தன் அழவே செஞ்சுட்டான். ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி சொல்லுங்க. சாரி, திருப்பி இல்ல நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொள்கை சித்தாந்தங்களை தாண்டி இப்ப அரசியல் பண்றதுக்கு வேற நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வந்துருச்சு. சோ அந்த மெட்டீரியல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். நம்ம ஐடியலிஸ்டிக்கா யூட்டோப்பியனா நிறைய கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் கணேஷ். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கொடிமரம் கட்டுறதுக்கு, போஸ்டர் அடிக்கிறதுக்கு, டெபாசிட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் கொடுக்கறதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு, பரப்புரை பண்றதுக்கு, வாகனங்கள், உணவு, அப்படி இப்படின்னு பார்த்தாலே பல கோடிகளை தாண்டி போயிருது. அந்த கோடிகளை எண்ணி பார்க்கறதுக்கு அந்த திருமாவளவன் கட்சியில விசிகால இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு அந்த கோடிங்கிற எண்ணமே அவங்க மனசுல ஒரு வாழ்நாள் முழுதா வேலை பார்த்தா கூட எட்டி பிடிக்க முடியாத ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியா இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க
அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பொறுப்பை நீங்க வந்து அடிமட்ட தொண்டர்கிட்ட கொடுத்து அவரால் அதை செயல்படுத்த முடியுமாங்கிற ஒரு நீங்க அது நியாயமா நியாயம் இல்லையா அறம் சார்ந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் வேற கேள்வி. ஆனா பிராக்டிகலி இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருமாவளவன் வந்து அவர் கட்சிக்குள்ள இப்ப அவர் அம்பானி வந்தாலும் சேர்த்துப்பாரு, அதானி வந்தாலும் சேர்த்துப்பாரு. உங்களுக்கு புரியுதா? சோ அவர் கட்சியில யாரு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்களோ, ஒருவேளை நீங்க அந்த அவரு லாட்ரி மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி, அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறதுனால அவரோட செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டியை தேடி இந்த கட்சிக்கு வந்திருக்கலாம். அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமோ தனிப்பட்ட ஒரு ஆதாயம் இந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த கட்சிக்காக அவர் வந்து காசை செலவு பண்ண வராரு அப்படின்னா திருமாவளவன் அந்த கட்சியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு உண்டான மேம்பாட்டுக்காக இந்த ஆட்களை சேர்த்துக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி அவர் தான் முடிவெடுக்கணும். நம்ம வெளியே இருந்து விமர்சனம் பண்ணலாம், நீங்க இவரை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கூடாது கொள்கை அடிப்படையில சேர்த்துக்கிட்டாருன்னு நான் சொல்ல வரல. இல்ல அது அவரோட கட்சி, அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. at the end of the day he was the one who started it and அதாவது வந்து அடிமட்டத்தில இருந்தே கொண்டு வந்தவர். அதனால வந்து அது அவரோட கட்சி, அவர் என்ன வேணா செய்யலாம், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் விமர்சனங்களும் வரும் இல்லையா, அவ்வளவுதான். நம்ம வந்து விமர்சனத்தை வைக்கிறோம், அது கரெக்டா ரைட்டான்றது வந்து காலம் தான் தீர்மானிக்க போகுது இல்லையா. பட் இருந்தாலும் இந்த நம்ம கோயிங் பேக் டு இந்த நார்மாலிசி ஆஃப் மோடி கமிங் டு தமிழ்நாடு, இன்னைக்கு வந்து தேமுதிக போயாச்சு, அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் நிலவுது. இப்படி ஒரு 18% வரைக்கும் வாங்குவாங்கன்ற ஒரு ஒரு நம்பர்ஸ் வரும்போது எந்த தைரியத்துல ஏன் தேமுதிக வந்து பாஜக பக்கத்துல போனா இன்னும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், ஏன் யாருமே அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கணேஷ், நீங்க வந்து ஒரு சமூக ரீதியா ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர்ந்தே ஆகணும். அதை வந்து மறந்துட்டு பல அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியா நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே வந்து சிறுபான்மையினரோட வாக்கு அவங்களோட டைனமிக்ஸ் சோசியல் டைனமிக்ஸே வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். நீங்க நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முஸ்லீம் டிசெண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ரூலர்ஸ். அவங்க வந்து இந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தானா, அதுக்கு முன்னாடி வந்து அக்பர், பாபர், அந்த மாதிரி அந்த வம்சாவளியில இருந்து வந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு ரூலிங் கிளாஸா இருந்து வந்தவங்க. ஆனா இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முஸ்லிம்கள் யாருன்னா கள்ளரு, அகமுடையரு, தேவேந்திர குல வேளாளரு, இவங்க எல்லாம் வந்து இந்த நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த 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 ஜாதி அடக்குமுறையை வந்து தாங்க முடியாம கன்வெர்ட் ஆகி போன மக்கள். உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஜாதிய கொடுமை தாங்க முடியாம இஸ்லாமியர்களா கிறிஸ்துவர்களா மாறின ஒரு கூட்டம் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம அவங்கள வந்து சகோதரர்களா தான் பாக்குறோம், அவங்கள வந்து நம்ம ஒரு த்ரெட்டா பாக்கல. உங்களுக்கு புரியுதா? அப்படிங்கும்போது அந்த டைனமிக்ஸ் ஆஃப் பிஜேபி பார்ட்டி அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை நார்த் இந்தியால முன்னெடுக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை சவுத் இந்தியால முன்னெடுக்கிறாங்கன்றதே வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து இட்ஸ் போலரைஸ்ட், ரெண்டு விதமானது. அப்போ அந்த மாதிரி சமூகத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இங்க இருக்கிற கட்சிகள்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பாஜக வளரக்கூடாதுங்கிறத எதிர்பார்க்கறது யாரு? 18% இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் தமிழ்நாட்டுல பாஜக கட்சி இங்க கோலூண்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம் என்ன பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நம்ம பாஜக கட்சி கூட கூட்டணி வச்சா நம்ம -18% இருந்து வரணும். ஆமா, -18 தான் வரணும் 100%. அதனாலதான் அதிமுக இந்த வாட்டி சான்ஸே எடுக்காம விட்டுட்டு போனதுக்கு மிகப்பெரிய காரணமே நம்ம -18 நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ஆமா. அதனால வந்து ஏன்னா வந்து ஒரு முஸ்லிம் அரை முஸ்லிம் 0.5% ஆஃப் முஸ்லிம்ஸ் வேணா வாக்கு போடலாம் பிஜேபிக்கு, அதுவே ஜாஸ்தி தான். ஆமா, அதுக்கு அந்த முஸ்லிம்ஸ் தெரிஞ்சு தமிழ்நாடுல இருந்து சாரி நான் ஒன்னே சொல்றேன் 0.5 இது வரைக்கும் எனக்கு நிறைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கூட சொல்லதில்ல பிஜேபி ஓட்டு போடுவேன், ஒருத்தன் கூட சொன்னதில்லை. ஆமா. சோ அப்ப அந்த மாதிரி நிலைமை சமூகத்துல இருக்கும்போது நீங்க இப்போ நீங்க நம்ம தேமுதிக நீங்க சொன்னீங்க அதிமுக பக்கம் போறாங்க, பாமக அதிமுக போறாங்கன்னா அவங்க அவங்களோட எதிர்காலத்தை யோசிப்பாங்கல்ல. இப்ப பாஜக கூட ஒருவேளை கூட்டணி வச்சுட்டு பின்வரும் காலங்கள்ல அவங்க எந்த ஒரு முகத்தை வச்சு நம்ம வந்து கேட்பாங்க, மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க, அவங்க எதிர்பார்க்க முடியும். அதனால அவங்கவுங்க பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக எந்த பக்கம் போலாமோ அந்த பக்கம் தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதிமுக கட்சி இன்னுமே ஸ்ட்ரக்சர் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறதுனால, அது இபிஎஸ் பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க அந்த பக்கம் போறது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம் தான் நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மோடி வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
சேஞ்சிங் பாயிண்டா தான் இருந்திருக்கு. அது அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு உதவ போகுது எப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். என்ன மாதிரி கூட்டணி கட்டமைப்பாங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து டிடிவியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், டிடிவி அண்ட் ஓபிஎஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா என்ன? இந்த பக்கம் எப்படியும் வந்துருவாங்க இல்லையா? அவங்க கடைசி வரைக்கும் அந்த கூட்டணியை வெளிப்படுத்த மாட்டாங்க. யார் யார் வருவாங்கன்றத வெயிட் பண்ணுவாங்க. பட் நீங்க டிடிவி, ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. ஆமா. அவங்க லைக் அவங்க நீங்க இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு, திமுக பக்கம் போக முடியாது, தனிச்சு நின்னாலும் லைக் டமால் ஆயிருவாங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே போக்கிடம் பிஜேபி தான். அதனால அவங்கள வந்து நம்ம என்னன்னா அவங்கள எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். அவங்க பிஜேபி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, எவ்வளவு சீட் கொடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க, அதிமுக வாக்குகளை கவர்றாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி கணேஷ்.